சூரியன் இந்த விதி குடுப்பனை அப்படிங்கிறது ஒரு பெரிய அண்டாவில் இருக்கக்கூடியதான ஒரு சோறு மாதிரி ஆக்சுவலா. இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா தசாபுத்தி, எந்த நேரத்துல எதை இந்த ஜாதகருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது சந்திரன் தான் டிசைட் பண்ணுவார். சந்திரன் மூலியமா தான் தேவையான நேரத்துக்கு அதை எடுக்க முடியும். அதுக்குண்டான அத்தாரிட்டி அப்படிங்கிறது சந்திரன் கிட்டதான் இருக்கு. அப்ப விதி குடுப்பனை அப்படிங்கிறது ஒரு பொட்டன்சியல், ஸ்டாண்டர்ட் பொட்டன்சியலை குறிக்குது. இந்த சந்திரனால் கொடுக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது இப்ப நடக்கக்கூடிய கால சூழலை கொடுக்குது. இப்ப உதாரணத்துக்கு விதி குடுப்பனையில திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் பாவம், 7ஆம் பாவ குடுப்பனை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா. ஆனா நடப்பு தசாபுத்தி, சந்திரனால் கொடுக்கக்கூடிய நடப்பு தசாபுத்தி அப்படிங்கிறது அந்த திருமணத்தை நடக்க விடாது. அப்ப லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிரந்தரமான ஒரு அமைப்பு. ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாறக்கூடிய அமைப்பு, சூழலுக்கு ஏத்த மாதிரி, அதாவது தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுதான் ராசி. அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க, நம்ம லக்னத்துல இருந்து பார்க்கணுமா ராசியில இருந்து பார்க்கணுமா அப்படின்னா, முதல்ல இந்த பார்க்கறதே அப்படிங்கிறது நீங்க விட்டு வெளியே வரணும். முதல்ல ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் இயக்கக்கூடிய பாவங்கள் மூலியமா தான் ஒரு பலனை கொடுக்குது. சரிங்களா? லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல இருக்கு, அப்ப சூரியன் 4ஆம் வீட்டு பயனை தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது அது அப்படி அல்ல. ஆக்சுவலா அப்படி கொடுக்கவே மாட்டார். அப்ப சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்கார், சூரியன் எந்த பாவங்களுக்கு உப நட்சத்திரத்துல இருக்கார், அதை வச்சுதான் ஜாதகரினுடைய விதி குடுப்பனை, இந்த கிரகத்தினுடைய பலம் அப்படிங்கிறது டிசைட் ஆகும்.